subscriber is currently switched off. Please try after some time. The subscriber is currently switched off. Please try after some time. The subscriber is currently switched off. Please try after some time. உமா வாடி உன்னத்தான் பார்க்கலான்னு கிளம்புனேன். இல்லாதான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. வா வீட்டில் போய் பார்க்கலாம். சரி வா போகலாம். நிறுத்துப்பா சார். நீ தனியாக நின்றுட்டுருக்க? கான்ஸ்டபிள் எங்கே? மந்திரி பாதுகாப்பாக அமைச்சிருக்கான் சார். எஸ் சார். அப்படியா? கான்ஸ்டபிளாக போயிருக்கான் சார். நான் மட்டும் நிற்கிறேன் சார். என்ன சார் ஆட்டோவில் வரீங்க? வண்டி பஞ்சரியா, ஆட்டோ தான் கிடச்சிது. சரி, நான் வண்டி அப்படி தள்ளி போட்டு வெயிட் பண்ணுறேன். ஏதாவது வண்டி வந்தால் மடக்கு சார். ஆ நிறுத்து நிறுத்து. இறங்கடா. எங்கடா போய்ட்டு வரீங்க? பர்த்டே பாட்டியா? என்னது? பொண்ணு பாரு சார். டிடி சார். அவங்க இங்கே கூட்டு வா. ஐயாட்டம் வாடா. என்னடா குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? எங்கடா போயிட்டு வரீங்க? சார் பொண்ணு பாட்டின்னு வளர்றாங்க சார். ஏதோ பொண்ணு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தீங்க, வளரிருக்கேன். ஏய், மரியாதையாக உண்மையை சொல்லிடு, இல்லை ஸ்டேஷனில் கூட்டு போய் லாடம் கட்டிடுவேன். யோ, இவங்களை வண்டியில் ஏத்தியா? ஓகே சார். அம்மாடி லதா, தண்ணி லதா 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 எந்திரிமா. லதா அத்தை வந்துக்கிறம்மா. தண்ணி தெளிச்சு எழுப்பு. அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா லதா பெரியப்பா எழுந்துருமா. லதா எந்திரிமா. என்னமாச்சு? எந்திரிமா. என்னமாச்சு? என்னமாச்சு? அத்தைய பாருமா. என்னமாச்சு? லதாமா எழுந்துருமா. அம்மே எழுந்துருமா. அம்மா லதா எந்திரிமா. எந்திரிமா. லதா எழுந்துருமா. எழுந்துருமா. அத்தை நீ மணி யாருமா இப்படி பண்ணது? எழுந்துருமா. எந்திரிமா லதா. அம்மே எந்திரா செல்லம், எந்திரி. ஒண்ணு இல்லம்மா, எந்திரிமா. அத்தைய பாருமா. அம்மே எந்திரிடா. அத்தைய பாருடா. எந்திரிமா. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன பாரு. அம்மா லதா என்னை பாருமா. என்னை பாருமா. என்னை பாருமா லதா. லதாமா தோழிமா அங்க பாருமா. லதா லதா எழுந்துருமா. லதா எந்திரி. லதா எழுந்துருமா. பாரு, அவங்க வந்துக்கறாங்க. உன்னை யாருமா பார்த்தது? லதா முகத்தை பாரு. நீ சொல்றீ. எழுந்துருமா. அம்மே எந்திரிமா. என்னம்மா ஆச்சு? எழுந்துருமா. அம்மா எந்திரிடா. எந்திரிமா. லதாமா எந்திரி பாருமா. லதா 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 யார் என் பொண்ணு இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. தோ இவங்க தான். ஐயா இவங்க எப்படி என் பொண்ணை
அதை நான் சொல்கிறேயா? ஏய் பேர் என்ன? எங்கே போகிற? போடா பொறுக்கி. நானும் வரேன். நான் தனியாக போகிறேன். என்னடி ஆச்சு? நான் வரும்போது வழியில 2 பசங்க கிண்டல் பண்ணாங்கடி. யாரடி அவங்க? யாருன்னு தெரியலடி. சரி வா, இங்கேருந்து போவோம். அப்பா, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா. நீ வந்து கேளுப்பா. எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ என்ன மாதிரி பண்ணிட்டு போமா. எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ என்ன மாதிரி பண்ணிட்டு அந்த போமா. கடவுள் தான் வந்து எனக்கு காப்பாத்தணும். எதுவும் தெரியாது. இன்னைக்கு என் கையை பிடிச்சி இழுத்துட்டானுங்கடி. உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? எங்க அப்பா கூலி தொழிலாளி. அவர் நைட்டு போதையில் தாண்டி வருவாரு. காலையில் சொல்லுவேன் தானே. நான் எந்திரிக்கிறது முன்னாடியே அவர் வேலைக்கு போயிடுவாருடி. சரி வாடி போகலாம். வா போகலாம். அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாடா. இன்னைக்கு அவளை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அண்ணாண்டா அதாவது பிரச்சனையாக இருக்குது. அவளை ஆசத்துற அவளை அனுபவிக்கணும்டா. ஏய், இவங்களை கொல்லாம விட யோ 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 மாட்டாங்களா? உக்காரியா உக்காரியா. நீ என்ன யோக்கியனா? நீ குடிகாரன் தானே? அவர் கூலிக்காரங்க ஐயா, அதனால குடிச்சாருங்க ஐயா. ஏம்மா, உடம்பு வலிக்குன்னு குடிக்கிறவன் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கா குடிப்பான்? அதான் பாட்டிலே போட்டிருக்கானே ஐயா, குடி குடியை கெடுக்குன்னு. அதனால தானே எல்லாரு குடியும் கெட்டு போகுது. உன் பொண்ணை இவங்க கிண்டல் பண்ண அன்னைக்கே நீ கண்டிச்சிருந்தீன்னா இன்னைக்கு உன் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்படி என்னையா குடி? ஒரு விதத்தில் உன் பொண்ணு சாவுக்கு நீயும் ஒரு காரணம்தான், இவங்களும் ஒரு காரணம்தான். ஐயோ, நான் போதையில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேயா, மன்னிச்சிரு. அடி என்னடா, என்ன போதையில் தெரியாமல் பண்ணிட்டேன்? போதையில் சோத்துக்கு போகிற வேற ஏதாவது அள்ளி தின்றுவியா? பிச்சிருவ ரஸ்க. போதையில் நேராக வீட்டுக்கு தானே போகிற, தண்டாவளத்தில் போய் தூங்கலையே. இன்னொரு தடவை போதையை போட்டு பண்ணிட்டேன்னு எவனாவது சொன்னேன்னு வச்சுக்க, நிற்க வச்சு வாயிலேயே சுடுவேன். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பெரியவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி. ஓகே சார். இவங்க 2 பேரையும் ஐ விட்னஸாக போட்டுக்கோங்க. ஓகே சார். நம்ம கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவீங்களா? சார் நீங்கள் சாட்சி சொன்னாதான் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைக்குன்ற பயம்தான் தப்புகளை தடுத்து நிறுத்தும். பாலியல் குற்றங்கள் குறைஞ்சாதான் பொண்ணுங்க தைரியமாக வெளியில் நடமாட முடியும். இவங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். அன்பார்ந்த மதுப்பிரியர்களே, உங்கள் சந்தோஷத்திற்காக குடும்பத்தில் இருக்கும் பெண்களை நாசப்படுத்தாதீர்கள். உங்கள் நண்பன் ஏசிஐ டேவிட் சார். வணக்கம்.